வணக்கம். ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஏதோ சாதாரண செய்தி இல்ல. சாட்சாத் சிவபெருமானி நம்மகிட்ட நேரடியா பேசுறதா சொல்லப்படுது. வாங்க அந்த தெய்வீக உரையில என்னதான் சொல்லப்பட்டிருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். பாருங்க, சிவன் பேசுகிறார். இப்படிதான் இந்த உரை தொடங்குது. இது ஒரு கதையோ புராணமோ இல்ல. இந்த பிரபஞ்சத்தோட குரலே நம்ம கிட்ட நேரடியா பேசுதுன்னு முதல் வரியிலேயே ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. அப்படி என்னதான் முக்கியமான செய்தியா அவர் சொல்ல வர்றாரு? சரி, முதல் பகுதியில இறைவன் நம்மள பத்தி என்ன நினைக்கிறார்னு பாப்போம். அதாவது, இன்னைக்கு இருக்கிற மனுஷங்க நாம எப்படி இருக்கோம், கடவுளோட பார்வையில இந்த உலகம் எப்படி தெரியுது. ஒரு வகையில இது நம்ம காலத்து மேல ஒரு தெய்வீக விமர்சனம்னே சொல்லலாம். எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் இதுதான் சொல்லுது அந்த உரை. மனிதரிடையே புத்தி நிரந்தரமாக நின்றுவிட்டது அப்படின்னா என்ன? நம்மளோட அறிவு வளர்ச்சி ஒரு கட்டத்துல அப்படி நின்னு போச்சு. எல்லாத்தையும் நம்ம அறிவை வச்சு தர்க்கம் பண்ணி பாக்குறோமே தவிர இதயத்தால உணர வேண்டிய உண்மைகளை நம்ம மறந்துட்டோன்னு ஒரு எச்சரிக்கை இது. அப்படி புத்தி நின்னு போனதால என்ன விளைவுகள் வந்திருக்கு? இங்க பாருங்க, மக்கள் பணத்துக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கறாங்க. அதுதான் தெய்வம்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை இறைவனே நேர்ல வந்தா கூட அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கண்ணு மறைஞ்சு போச்சு. கோயிலுக்கு போறாங்க, ஆனா அங்க போய் என்ன கேக்குறாங்க? உலகத்துல இருக்கிற ஆசைகளை தான் கேக்குறாங்களே தவிர ஒருத்தர் கூட இறைவா நீ எனக்கு வேணும்னு கேக்குறதில்ல. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, ஏழைங்க கூட நிம்மதியா சாமி கும்பிட முடியாத ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்போ உண்மையான பக்தினா என்ன? நாம செய்யறது உண்மையிலே பக்தியா இல்ல வெறும் சடங்கு சம்பிரதாயமா? இந்த கேள்விதான் இந்த உரையாடலோட மையப்புள்ளி. நம்ம நம்பிக்கைய நாமளே ஒரு தடவை சோதிச்சு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த கேள்விய நல்லா கவனிங்க. இதற்கு பேர்தான் பக்தியா? நம்ம சேர பூஜைகள், வழிபாடுகள், வேண்டுதல்கள் இதெல்லாம் நிஜமாவே பக்தி தானா? இந்த ஒரு கேள்வி நம்ம ஒவ்வொருத்தரோட மனசாட்சியையும் பிடிச்சு உழுக்கிற மாதிரி இருக்குல்ல? ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப பெரியது. ஒரு பக்கம் கோபம், பேராசை, பணத்துக்காக என்ன வேணா செய்யறது, ஏமாத்துறது, இது எல்லாமே போலியான பக்தியோட அடையாளங்கள். இன்னொரு பக்கம் பாருங்க, உண்மையான பக்தி இருக்கு. அதுக்கு அடிப்படை ரெண்டு விஷயம்தான்: அன்பு, அப்புறம் நம்ம மனசாட்சி. அவ்வளவுதாங்க. நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு சொல்றதுக்கு அகத்திய முனிவரே ஒரு சாட்சியா சொல்றாங்க. தன்னோட பக்தர்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, உண்மையா இருக்காங்கன்னு நம்புனாரா அகத்தியர். ஆனா அவரே இன்னைக்கு உலகத்தோட போக்க பார்த்து ஐயோன்னு வருத்தப்பட நிலைமைக்கு வந்துட்டார்னா யோசிச்சு பாருங்க, நாம எங்க போயிட்டு இருக்கோன்னு. மனுஷங்களோட இந்த நிலைய பார்த்து இனிமேலும் பொறுத்துக்க முடியாதுன்னு சிவன் ஒரு முடிவுக்கு வரார். இங்கேதான் இந்த உரையில ஒரு மிகப்பெரிய திருப்பம் வருது. பிரபஞ்சத்தோட நீதி வழங்குற முறையில ஒரு புதிய அதிரடியான தெய்வீக கட்டளை பிறப்பிக்கப்படுது. அந்த புதிய விதி என்ன தெரியுமா? இப்பிறவியிலேயே செய்த தவறுகளுக்கு தண்டனையை இப்பிறவியிலேயே அனுபவிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான மாற்றம். இனிமே கர்ம வினை அடுத்த ஜென்மத்துக்காக காத்திருக்காது. கணக்கு வழக்கு எல்லாமே உடனுக்குடனே இங்கேயே தீர்க்கப்படும். சரி, இந்த புதிய நீதி எப்படி வேலை செய்யும்னு கேக்குறீங்களா? ஒருத்தர் தப்பு செய்யறார், அடுத்த நொடியே நவகிரகங்களுக்கு கட்டளை போகுது. கடைசியா எந்த தாமதமும் இல்லாம சிவபெருமானே நேரடியா தண்டனையா வழங்குவாரு. இது ரொம்ப வேகமான, யாராலையும் தடுக்க முடியாத ஒரு செயல்முறை. ஆனா பயப்படாதீங்க, இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு. அது ரொம்ப ரொம்ப எளிமையான வழி: நம்ம மனசாட்சி. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க மனசாட்சி சொல்றத கேட்டு நேர்மையா நடந்தா போதும், அவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இது வெறும் எச்சரிக்கை மட்டும் இல்ல, ஒரு தீர்வும் கூட. சரி, இவ்வளவு கடுமையான எச்சரிக்கைகளுக்கு அப்புறம் இந்த உரையில ஒரு நம்பிக்கை ஒளி தெரியுது. தண்டனைகளுக்கு அப்புறம் வரப்போற ஒரு புதிய ஆன்மீக யுகத்தை பத்தின ஒரு தீர்க்க தரிசனம் இது. அந்த தீர்க்க தரிசனம் இதுதான்: நிச்சயமாய் சித்தர்கள் ஆட்சி வரும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குழப்பமும் அநீதியும் ஒரு நாள் நீங்கி ஞானம் கிடைச்ச சித்தர்களோட வழிகாட்டுதல்ல ஒரு பொற்காலம் வரும்னு ஒரு பெரிய உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உரையாடலோட இறுதியில இந்த செய்தி எங்கிருந்து நமக்கு கிடைச்சதோ அந்த ராமேஸ்வரத்தோட ஆன்மீக முக்கியத்துவத்தை பத்தி பேசப்படுது. அப்படி என்னதான் பெரிய ரகசியம் இருக்கு அந்த புண்ணிய ஸ்தலத்துல? ராமேஸ்வரம் ஏன் அவ்ளோ ஸ்பெஷல் தெரியுமா? ஏன்னா அது சிவபெருமானே தனக்காக உருவாக்கிக்கிட்ட ஒரு பிரியமான இடமா. அதோட உண்மையான வரலாற்ற மனுஷங்களால சரியா கணிக்கவே முடியல. ஸ்ரீராமரோட வாழ்க்கையில ஒரு புது விடியல் பிறந்தது இதே இடத்துலதான். அது மட்டும் இல்ல, சித்திர மாசத்துல ராமரும் சீதையும் மறுபடியும் இங்க வந்து தங்குவாங்கன்னு ஒரு தெய்வீக முன்னறிவிப்பு இருக்கு. கடைசியா இவ்வளவு எச்சரிக்கைகள், புதிய விதிகள், தீர்க்க தரிசனங்கள்னு எல்லாத்தையும் சொன்ன பிறகும் இந்த உரை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோட முடியுது. இறைவனோட கருணை எல்லாத்தையும் விட பெருசு, அவரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டுங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த உரை நிறைவடையுது.
இந்த முழு விளக்கமும் நம்ம எல்லாரையும் ஒரே ஒரு முக்கியமான கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான். நீங்க உங்க மனசாட்சி சொல்றத கேக்குறீங்களா? இந்த பழமையான உரை நம்ம ஒவ்வொருத்தரும் தனியா உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்கு.